ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு TechieQA சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னடா இவன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சேனல்னு சொல்லிட்டு பிளாக் செயினுக்குள்ளே போகிறான்னு நினைக்காதீங்க. ஸோ நம்ம பிளாக் செயின் டெக்னாலஜியும் டெஸ்ட் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். அப்போ பிளாக் செயின் என்னென்னு தெரியாமல் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுட்டு டெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஈவன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் செயின், பிட்காயின் இதோட கான்செப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ஸ், ஸோ ஆஷ்கி இதில் ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஸோ ஈவன் எத்தனை வீடியோ பார்த்தாலும் அது புரியுதோ இல்லையோ, ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் வந்து நம்ம லாங்குவேஜில், நம்மளோட தமிழ் லாங்குவேஜில் நம்ம ராம்கிரன்றவர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ராம்கிரண் யாருன்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டர், முள்ளிய சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்காரு. பட் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக பிளாக் செயின் பற்றி படித்து அதில் ப்ராஜெக்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு ஆடட் நாலேஜ் மாதிரி லேர்ன் பண்ணிக்கிட்டால் மேபி ஃப்யூச்சரில் நம்ம என்ன சொல்கிறது, இந்த ப்ராஜெக்ட் ஏதாவது வரும்போது டெஸ்ட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஈவன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேபி நீங்கள் பிளாக் செயின் டெவலப்பர் ஆகும், அந்த மாதிரி கூட ஆகலாம். ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்ப்போம். ஹாய் எவ்ரி ஒன், என் பேர் ராம்கிரண். நான் முழுய சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் சாஃப்ட்வேர் எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டராக வேலை செய்கிறேன். ஸோ ஃபார் பாஸ்ட் 6 months நான் பிளாக் செயின்ற ஒரு அப்கமிங் டெக்னாலஜி பற்றி படிச்சிருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டதை ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் செயினுக்கு முன்னாடி இப்போ எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சரில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதை எப்படி இந்த பிளாக் செயின் வந்து சால்வ் பண்ணுறன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு காமன் அப்ளிகேஷனோட ஆர்கிடெக்சர், அதில் எப்படி டேட்டா ஃப்ளோ எப்படி இருக்குன்றது. ஸோ இதில் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர், ஒரு ஃப்ரண்ட் எண்ட், அப்புறம் ஒரு பிஸ்னஸ் லாஜிக், அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் சிஸ்டம் இருக்கும் விச் இஸ் அ வெப் சர்வர். ஸோ இதில் வந்து யூசர் அவர் வந்து எப்போ வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்டை ஆக்சஸ் பண்ணுறாரு. ஸோ இதில் ஃப்ரண்ட் எண்ட் வந்து இட் வில் பி ரிட்டன் இன் ஒரு HTML, ஒரு CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட், இது லாங்குவேஜ் எழுதியிருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் வந்து ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சஸை சென்ட் பண்ணும். ஸோ அதை ரவுட் பண்ணுறதுக்கு வி வில் ஹேவ் அ பிஸ்னஸ் லாஜிக், அது வந்து ஏபிஐஸ் எழுதியிருப்போம். ஸோ இந்த ஏபிஐ வந்து இட் வில் பி கனெக்டட் டு அ ஃபைல் சிஸ்டம். ஸோ இட் கேன் பி அ டேட்டாபேஸ், இல்லை அது ஒரு க்ளவுடாக இருக்கலாம், இல்லை அது ஒரு நார்மல் ஃபைல் சிஸ்டமாக இருக்கலாம். ஸோ நம்மளோட டேட்டா ஹேண்ட்லிங் எல்லாம் அந்த வெப் சர்வர் பார்த்துக்கும். ஸோ திஸ் இஸ் அ டேட்டா ஃப்ளோ. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் நிறைய அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்கோம், நிறைய ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஸோ இவ்வளோ இருக்கிறப்ப ஸோ ஸ்டில் இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சென்ட்ரல் பாடியை வந்து நம்பி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பேங்க் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த பேங்க்கை நம்பி தான் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். அண்ட் இப்போ கரன்சிஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி லைக் RBI இல்லை கவர்மெண்ட் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து வி ஹேவ் டு ட்ரஸ்ட் அ தேர்ட் பார்ட்டி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் அமேசானில் ஏதாவது வாங்குறீங்க, இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது வாங்குறீங்கன்னா, இல்லை உபர் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து பியர் டு பியர், இப்போ நான் வந்து டேரெக்டாக டிரைவர்ஸ்கிட்ட கனெக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் போதும். பட் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சென்ட்ரல் பாடி இருக்குது இப்போ. ஸோ அதை வந்து இப்போ வந்து அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா வந்து எப்போ வேணால் அவன் ரூல்ஸ் மாற்றலாம், ரெகுலேஷன்ஸ் மாற்றலாம். ஸோ இப்போ வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இதில் இன்வால்வ்மெண்ட் இருக்கிறதுனால ஸோ அவனுக்கு வந்து ஒரு அட்மின் ஆக்சஸ் இருக்கும், ஒரு நார்மல் டேட்டா பேஸ். ஸோ அதில் வந்து அவன் டேட்டாவை மாடிஃபை பண்ணுறதுக்கான ஆக்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து நம்ம அக்கௌண்ட்டில் 1000 rupees இருக்குது, நாளைக்கு அது வந்து எடிட் பண்ணி இட் கேன் பி சேஞ்ச் இன்டு 100. இப்போ இருக்கிற RBI நார்ம்ஸ் அது பண்ண முடியாது. பட் அகெயின் இட்ஸ் எ நார்மல் DB, அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் இட் கேன் பி அப்டேட்டட் இப்போ இருக்கிற நார்மல் ஃப்ளோவில் ஆர்கிடெக்சரில். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே சென்ட்ரலைஸ்டு சிஸ்டமில் இருக்கும், ஒரு சர்வரில் இருக்கும். ஸோ அந்த சிஸ்டம் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா வி வில் ஹேவ் அ டவுன் டைம் ஃபார் தட் அப்ளிகேஷன். நம்மளால் இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய அப்ளிகேஷனில் டவுன் டைம் இருக்குது, மெயின்டெனன்ஸ் டைமில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டவுன் டைம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் இடத்துல இருக்கிறதுனால இப்போ லெட்ஸே தட் அந்த ஒரு டேட்டா பேஸ் வந்து ஹேக் ஆயிடுச்சுன்னா டேட்டா எல்லாமே லீக் ஆயிரும். ஸோ சிங்கிள் பாயிண்டில் அது சென்ட்ரலைஸ்டாக இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸே இப்போ நம்ம வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம், அது வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு சர்வரில், நார்த் இந்தியாவில் இருக்குது. ஸோ லெட்ஸே அந்த சர்வரில் வந்து ஒரு நேஷனல் கலாமிட்டி வருதோ, இல்லை ஏதோ ஒரு டிசாஸ்டர் வருது. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல இருக்க டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்தியாவில் இருக்க எல்லாமே வந்து வி கான்ட் ஆக்சஸ் அவர் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது சென்ட்ரலைஸ் சிஸ்டமில். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க். ஸோ இதில் வந்து நம்ம நிறைய சென்ட்ரலைஸ் பற்றி பேசியிருக்கோம். ஸோ சென்ட்ரலைஸ்னா வந்து ஒரே இடத்துல சர்வர் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து டிபெண்ட் ஆன் தட் சென்ட்ரலைஸ் சர்வர் நம்ம அப்ளிகேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டைப் இருக்குது நெட்வொர்க். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அகைன் ஃபேஸ்புக்கே எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள்.
ஸோ அதோட மெயின் சர்வர் வந்து யூஎஸ்ஏல இருக்குது. ஸோ பட் இந்தியன் யூசர்ஸ்க்கு அவன் தனியாக வந்து இந்தியாவில் ஒரு சர்வர் வச்சுருப்பான். ஸோ ஃபேஸ்புக்கோடதே பட் அதோட இது வந்து சப் நோட்ஸ்க்குலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து அந்த சர்வர்கிட்ட தான் நம்ம வந்து நோட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து லோடு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஸோ இந்தியாவில் ஒன்று, அது மாதிரி ஈச் கான்டினென்ட்டில் ஒன்று வச்சுருப்பான். ஸோ தட் அந்தந்த யூசர்ஸ்க்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, எல்லாமே வந்து ஒரே இடத்துல டிபெண்ட் பண்ணி இல்லாமல். ஸோ அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் விச் வில் ஹேவ் அ சப் நோட்ஸ். அடுத்த டைப் தான் வந்து டீசென்ட்ரலைஸ்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா பேஸ்னால் என்ன பண்ணும், இட் ப்ராசஸஸ் த டேட்டா. அது மட்டும் இல்லாமல் இட் கேன் ஸ்டோர் டேட்டா. ஸோ இந்த இது எல்லாமே வந்து நம்ம மொபைல் ஃபோன்ஸ், நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே பண்ணும். ஸோ டீசென்ட்ரலைஸ்டில் வந்து இந்த மாதிரி இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்டர்நெட் மூலிமா கனெக்ட் பண்ணி தே வில் ஃபார்ம் அ நெட்வொர்க். ஸோ இந்த வழியாக அது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க்காக இருக்கும், யாரும் கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது வந்து எல்லாமே ஒவ்வொரு கம்ப்யூட்டர் அண்ட் விச் இஸ் கனெக்டட் டு இன்டர்நெட். ஸோ அதனால் வந்து அது ஆன்லைனில் இருக்குது. ஸோ இதை நோட்ஸாக பேஸ் பண்ணி டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் செய்யலாம். ஸோ அவர் பிளாக் செயின் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ். ஸோ டீசென்ட்ரலைஸ்க்கு இன்னும் பெட்டர் எக்ஸாம்பிள் வேணுன்னா நம்மளோட யூடொரண்ட் எடுத்துக்கலாம். ஸோ யூடொரண்ட் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து எந்த இடத்துலையும் ஒரு சென்ட்ரலைஸ்டாக இல்லை, யாரும் வந்து அதை ஆக்சஸ் அதை ஓன் பண்ணல. ஸோ அதனால தான் வந்து யாராலையும் வந்து ட்ரேஸ் பண்ண முடியல எந்த ஐபியிலேருந்து இது வந்துட்டு இருக்கு, ஸ்டார்டட் ஃப்ரம் விச் ஐபின்றத அந்த இதை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால தான் சைபர் கிரைம் எல்லாமே வந்து அது ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் தே ஆர் நாட் ஏபிள் டு ட்ராக் தட் சிங்கிள் ஐபி விச் இஸ் கிரியேட்டட் இன் திஸ் டீசென்ட்ரலைஸ்ட். ஸோ இதுதான் டீசென்ட்ரலைஸ். ஸோ எல்லா கம்ப்யூட்டர்ஸ், எல்லா ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து விச் இஸ் கனெக்டட் டு இன்டர்நெட் அண்ட் அதை வந்து நம்ம ஒரு நெட்வொர்க், அதை வந்து ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் ப்ராசஸிங் இது மாதிரி பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து பிளாக் செயின் என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நேம் சொல்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளாக்கு, அது வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு பிளாக்கும் கனெக்ட் ஆகிருக்கும் செயின் மாதிரி. ஸோ அதனால இது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு பிளாக்லேயும் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் அவங்க அந்த நோட்ஸ் எல்லாம் வந்து அது குரூப் பண்ணி ஒரு பிளாக்காக செஞ்சு அதை வந்து எக்ஸிஸ்டிங் செயினோட வந்து லிங்க் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் நடக்கும். ஸோ இதில் டிரான்சாக்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சர்வருக்கு வந்து ஒரு சைனப்போ ஒரு லாகினோ இது எல்லாமே வந்து ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் அந்த நோட்ஸ் வந்து அதை பிக் பண்ணி அது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு பிளாக்காக செஞ்சுருவாங்க. ஸோ ஒரு பிளாக்னா ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி கைரேகை வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிளாக்கும் வந்து கிரிப்டோகிராஃபி ஹேஷாக மாற்றிடுவாங்க. அது வந்து ஒரு 64 டிஜிட் இருக்கும், ஹெக்ஸாடெசிமல் டிஜிட். ஸோ நம்ம என்ன இன்புட் கொடுத்தாலும் இது வந்து 64 டிஜிட். ஸோ இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜியில் வந்து இந்த கிரிப்டோகிராஃபிக் ஹேஷை வந்து இது வரைக்கும் யாரும் ஹேக் பண்ணதில்லை. ஆனால் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து தேர் இஸ் அ பாசிபிள் அது வந்து இந்த கிரிப்டோகிராஃபியை வந்து ஹேக் பண்ண முடியுன்றது, ஹேக் பண்ணி அது உள்ள டீட்டெயில்ஸை பார்க்க முடியுன்றது. பட் ஸ்டில் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கே வந்து இன்னும் ஹார்ட்வேருக்கு வரல. ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதுக்குள்ளே இந்த கிரிப்டோகிராஃபியும் வந்து எவால்வ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பிளாக் செயினுக்கு வந்து ஒரு பேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இதில் வந்து ட்ரஸ்ட் வந்து ஒரு டெக்னாலஜி வந்து ட்ரஸ்ட் கொடுக்குது. ஸோ இதில் வந்து எந்த ஒரு கவர்னிங் பாடியோ ஒரு தேர்ட் பார்ட்டியோ நம்பி நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண தேவையில்ல. இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம். அதில் வந்து ஒரு அல்காரிதம் இருக்குது. அது வந்து அதை யூஸ் பண்ணி யார் வேணால் நோடா மாதிரி தே கேன் ஆக்சஸ் த அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உபர் இருக்குது. அதில் வந்து ரைடர்ஸ் இருக்கிறாங்க, கார் ஓனர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க ரெண்டும் டேரெக்டாக வந்து அந்த ஒரு அப்ளிகேஷன் கோட் வந்து விச் இஸ் இந்த டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க் அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து 2 பேர் கனெக்ட் ஆகிக்கலாம். ஸோ இது மூலிமா வந்து டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க் இருக்குது அண்ட் பியர் டு பியர். ஸோ இதில் வந்து பியர் டு பியர்னு எப்படி சொல்கிறாங்கன்னா பர்சன் ஏ பர்சன் பி இவங்க 2 பேர் மட்டும் தான் இன்வால்மெண்ட், நடுவில் வந்து குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து பியர் டு பியர்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இந்த நெட்வொர்க்கில் இருக்கிற அந்த டேட்டா வந்து இம்யூட்டபிள். ஸோ லெட்ஸே வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு, அது வந்து பிளாக்ல வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து இப்படி ஒரு டிரான்சாக்ஷனே நடக்காமல் அந்த பிளாக்கை வந்து ஒருத்தன் வந்து ஹீஸ் ட்ரைங் டு ஃப்ராட் இட் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், எல்லா நோட்ஸுமே வந்து இதை வந்து ஒரு லெஜராக வச்சுருப்பாங்க அந்த பிளாக் செயினை. ஸோ அதில் வந்து வேலிடேட் பண்ணி பார்ப்பாங்க இது வந்து எந்த அளவுக்கு அத்தன்டிக்காக இருக்குன்றது. அப்படி அது சப்போஸ் அத்தன்டிக்காக இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ராடாக இருக்கிற நோடு கூட இப்போ இருக்கிற அந்த நெட்வொர்க்கில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த நோடு என்ன லெஜர் வச்சுருக்காங்களோ அது வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வழியில் வந்து இது வந்து இம்யூட்டபிள்.
ஸோ அப்படி மியூட்டபிள் பண்ணணும்னு நினச்சா கூட அவங்க வந்து அந்த ஹோல் டீசென்ட்ரலைஸ் நெட்ஒர்க்கில் 51% ஆஃப் த கம்ப்யூட்டிங் பவர் இருந்தால் மட்டுமே அதை பண்ண முடியும். ஸோ விச் இஸ் நியர்லி இம்பாசிபிள். ஏன்னா வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் நோட்ல எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, ஒரு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து அவன் ஆக்சஸ் பண்ணி அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் இது வந்து இம்யூட்டபிள்னு சொல்கிறாங்க. நோ டவுன் டைம், இது எல்லாமே வந்து ஒரு கம்ப்யூட்டர்ஸ் விச் இஸ் கனெக்டட் டு இன்டர்நெட். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து டவுன் டைமே கிடையாது. எப்படியோ ஒன்று இது வந்து ஆல் டைம் ரன்னிங்கில் ஒரு சிஸ்டமாக இருக்கும். அது டிஸ்ட்ரிபியூஷன் லெஜர் விச் ஐ சைட், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜர் இருக்கும். அந்த லெஜரில் வந்து எல்லா நோடுமே அந்த லெஜர் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ சப்போஸ் வந்து யாராவது வந்து அதை ஃபேக் பண்ணணும்னு நினச்சா கூட அது வந்து பண்ண முடியாது. இது வந்து ஹைலி செக்யூரிட்டி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ எல்லாமே வந்து இந்த பிளாக்ஸ் எல்லாமே நம்ம டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோகிராஃபிக் ஹேஷாக இருக்கும். அதே மாதிரி இதில் யூசர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம யாருக்குமே தெரியாது. பர்சன் ஏ பர்சன் பி ரெண்டு பேருமே ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இது நெட்ஒர்க்கில் எல்லாருமே வந்து டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த ஏலேருந்து பிக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. பட் அது ஏ பி யாருன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அது ரொம்ப ஹை செக்யூரிட்டி அண்ட் ரொம்ப ப்ரைவசி இதில் இருக்குது. அண்ட் இட் இஸ் வெரி ஃபாஸ்டர். ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஒர்க் வந்து ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாகவே குளோபலி எல்லாமே கனெக்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இதில் நிறைய கம்ப்யூட்டிங் பவர் இருக்கிறனால இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். இப்போ ஒரு டிபி எடுத்துட்டோம்னா அந்த டிபியோட கெப்பாசிட்டியை பொறுத்து அந்த அப்ளிகேஷனோட கெப்பாசிட்டி இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட அன்லிமிட்டட்னு சொல்லலாம். இப்போதைக்கு எவ்வளோ இருக்குது, ஒரு 1 lakh டிவைசஸ் இருக்குது. நாளைக்கு 2 lakhs டிவைஸ் ஆச்சுன்னா ஸோ அதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் தான் பிளாக் செயின் வந்து கொடுக்குற ஃபீச்சர்ஸ். இப்போ வந்து நம்ம பிளாக் செயினோட டேட்டா ஃப்ளோ பார்ப்போம். ஸோ எப்படி ஒரு காமன் ஆர்கிடெக்சரில் வந்து எப்படி இந்த டேட்டா ஃப்ளோ இருக்குன்னு ஆர்கிடெக்சர் இருக்கோ அந்த மாதிரி பிளாக் செயினில் வந்து எப்படி நடக்குன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு பர்சன் ஏ வந்து பர்சன் பிக்கு ஒரு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஸோ அப்போ அதை ஒரு டிரான்சாக்ஷனை வந்து இந்த நோட்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு நோடு வந்து பிக் பண்ணி அதை பிளாக்காக மாற்றிடும். அதை ஒரு கிரிப்டோகிராஃபிக் ஹேஷாக மாற்றிடும். நம்ம ஒரு கைரேகை மாதிரி மாற்றிடுவாங்க. அதை மாற்றிட்டு இருக்கிற மற்ற நோட்ஸுக்கெல்லாம் வந்து அது சென்ட் பண்ணுவாங்க. ஸோ சென்ட் பண்ணி அது வந்து வேலிடாக இருக்கா பாருங்க அப்படின்ட்டு. ஸோ அது செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதிலே பார்க்கலாம் நீங்கள் வந்து டிவைசஸ், கம்ப்யூட்டர்ஸ், மொபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பிளாக் வந்து எல்லா நோடும் கன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து பேஸ் ஆன் த பிளாக் செயின் டைப்ஸ் பேஸ் பண்ணி இந்த கன்ஃபர்மேஷன் மாறும். ஸோ எத்தனை கன்ஃபர்மேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் அனுப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து லெட்ஸே வந்து இந்த 4 டிவைஸ் வந்து இது வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருச்சுன்னா, வேலிடேட் பண்ணிருச்சுன்னா, இதை வந்து திரும்பவும் எல்லா நோடுக்கும் வந்து இது வந்து இந்த பிளாக்கை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா எல்லா நோடும் வந்து இது வெரிஃபைடாக இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்களோட லெஜர் கூட ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ நோட்ஸ் வந்து 2 வேலை இருக்குது. ஒன்று வந்து டிரான்சாக்ஷன்ஸை பிக் பண்ணி பிளாக்காக மாற்றுறது. அதுக்கப்புறம் அப்போ ஒரு பிளாக் பண்ணுறப்ப மற்ற பிளாக்ஸ்லாம் வந்து அந்த பிளாக்கை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களோட பிளாக்ஸில் ஆட் பண்ணிக்கிறது. ஸோ இதுதான் அந்த பிளாக் ஆட் பண்ணிக்கிறதுன்றது தான் வந்து ஒரு லெஜர். ஸோ அவங்களுக்கு ஒரு லெஜர் இருக்கும். அந்த லெஜரில் வந்து இந்த புதுசான ஆட் ஆன பிளாக்ஸையும் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுனா போன ப்ரீவியஸ் பிளாக் கடைசி பிளாக் இருக்கும்ல ஒவ்வொருத்த லெஜர்லையும், அந்த லெஜரோட இந்த பிளாக்கை வந்து லிங்க் பண்ணிடுவாங்க. அந்த 2 ஹேஷும் வந்து லிங்க் ஆயிரும். ஸோ இந்த விதத்தில் வந்து அந்த பிளாக்ஸ் எல்லாமே ஒரு செயினாக ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுனா அந்த எல்லா நோட்ஸும் வந்து அடுத்த ஒரு டிரான்சாக்ஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க இதே மாதிரி. அப்புறம் இதே மாதிரி டிரான்சாக்ஷன் பிக் பண்ணி இது எல்லாத்தையும் பிளாக்கை மாற்றுவாங்க. ஸோ இப்படி இது ஃபுல்லாக பிளாக் மாதிரி ஒரு செயின் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ் ஆயிரும். பட் இது வந்து பேக் எண்டில் நடக்கிறது. ஃப்ரண்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 யூஐ தான் இருக்கும், ஒரு சென்டர். ஸோ நார்மலாக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் பேக் எண்டில் வந்து இந்த ஆர்கிடெக்சர் ஃப்ளோ வந்து இப்படி மாறிடும். ஸோ தட்ஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் த எக்ஸிஸ்டிங் அண்ட் த பிளாக் செயின். ஸோ இப்போ இந்த பிளாக் செயின் ஆர்கிடெக்சருக்குள்ளே வரப்போ வந்து நம்ம முன்னாடி பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இதில் அப்ளிகபிள் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டைப்ஸ் ஆஃப் பிளாக் செயின். ஸோ இப்போ பார்த்த நம்ம ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் அப்ளிகபிள். பட் ஆனால் அதில் பேஸ்ட் ஆன் த பர்மிஷன்ஸ் அண்ட் த டைப் ஆஃப் நெட்வொர்க் இது வந்து டிஃப்ரெண்ட் பிளாக் செயின்ஸாக மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரைட் சைடு கார்னர்லேருந்து பார்க்கலாம். இது வந்து பப்ளிக் பர்மிஷன்லெஸ், அடுத்து வந்து பப்ளிக் பர்மிஷன்ட், அப்புறம் ப்ரைவேட் பர்மிஷன்லெஸ் அண்ட் ப்ரைவேட் பர்மிஷன்ட். ஸோ தீஸ் ஆர் த 4 டைப்ஸ். இது இல்லாமல் இன்னொரு டைப் இருக்குது, அது வந்து கன்சார்டியம் பிளாக் செயின் சொல்லுவாங்க. தட் வி வில் see it later. இன்னொரு ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் பர்மிஷன்லெஸ். ஸோ இது எல்லாமே ப்ரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இது நேம் சொல்கிறது என்னவோ அதுதான் பண்ண போகுது. ஸோ பப்ளிக், ஸோ நெட்வொர்க் வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும், பப்ளிக்காக இருக்கும். யார் வேணால் வந்து they can become a node. அதே மாதிரி யாரோட பர்மிஷன்ஸும் தேவையில்லை, அதனால் பர்மிஷன்லெஸ்.
ஸோ அடுத்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் நெட்ஒர்க்காக இருக்கும். ஆனால் உள்ள அந்த நெட்ஒர்க்குள்ளே ஜாயின் ஆகிறதுக்கு, நோடாக ஜாயின் ஆகிறதுக்கு யூ ஹேவ் டு கெட் சம் பர்மிஷன். ஸோ இது வந்து ஒரு சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி இருப்பாங்க, அவங்க அத்தன்டிகேட் பண்ணாங்கன்னா யூ கேன் ஜாயின் ஆஸ் அ நோடு. அடுத்து வந்து ப்ரைவேட். ஸோ இப்போ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கிறப்ப வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்க சப்ளை செயின், இல்லை ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸோ, இல்லை மற்ற ஒரு ட்ரக் டீட்டெயில்ஸோ, இதெல்லாம் வந்து பப்ளிக்கில் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா ப்ரைவேட்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரைவேட்டாக வி வில் கிரியேட் சம் பிளாக் செயின் அண்ட் அதை வந்து பர்மிஷன்லெஸ்ஸாக ஆக்கலாம். ஸோ யார் வேணால் பிகம் இது. ஆனால் நோட் நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ ப்ரைவேட் நெட்ஒர்க்காக இருக்கும். ஆனால் வந்து பர்மிஷன்லெஸ், யார் வேணால் அதில் ஜாயின் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் வந்து ப்ரைவேட் அண்ட் பெர்மிஷன்டு. ஸோ இதில் வந்து இப்போ பேங்க்ஸ் இதெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வரலாம். ஸோ ஒருத்தனோடது வந்து டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த காமிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் டேட்டாஸ் இருக்கிற இடத்துல வந்து ப்ரைவேட் பெர்மிஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நெட்ஒர்க்கும் வந்து ப்ரைவேட்டாக இருக்கும், யாராலையும் உள்ளே வர முடியாது. அப்படி உள்ளே வரணுன்னாலும் தே ஹேவ் டு கெட் இட் பர்மிஷன் ஃப்ரம் த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி. ஸோ அவங்க அத்தன்டிகேட் பண்ணாங்கன்னா யூ கேன் என்டர் த நெட்ஒர்க் அண்ட் யூ கேன் பிகம் அ நோட். அப்புறம் மிச்சம் நோடு செய்கிற வேலை எல்லாமே நம்ம பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த 4 டைப்ஸ். இன்னொரு டைப் இருக்குது கன்சார்டியம் பிளாக் செயின். அது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பிளாக் செயின் வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லலாம் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியும், அது பொட்டென்ஷியல் எந்த இதில் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி லீகல், சப்ளை செயின், கவர்மெண்ட், எனர்ஜி, அப்புறம் ஹெல்த் கேர், எஜுகேஷன், இன்சூரன்ஸ் அண்ட் ஃபுட் ட்ராக்கிங், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து பிளாக் செயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் ஏதோ ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எஜுகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, நம்ம 10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, காலேஜ் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது. அது ஒரிஜினல் ஒரு இடத்துல தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம வேரியஸ் இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்கிறப்ப, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கொடுக்குறப்ப எல்லா இடத்துலையுமே வந்து அதோட காப்பீஸை கொடுத்து அதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணணும். ஸோ இன்ஸ்டெட் என்ன பண்ணலான்னா, இவங்க எல்லாத்தையுமே ஒரு பிளாக் செயினில் கொண்டு வந்துடலாம். ஸோ ஹோல் எஜுகேஷன் சிஸ்டத்தையும் வந்து ஒரு பிளாக் செயினில் கொண்டு வந்துட்டு, ஸோ அதில் வந்து நம்ம காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணி, ஸோ ஒரு தடவை அந்த பிளாக் செயினில் அதை அப்டேட் பண்ணிட்டோன்னா யாராக இருந்தாலும் தே கேன் ஆக்சஸ் தட் டேட்டா அண்ட் கெட் த சர்டிஃபிகேட். ஸோ இந்த விதத்தில் வந்து நம்ம எவ்வளோ பேப்பர் ஒர்க்ஸை நம்ம வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அதில் பிளாக் செயினில் போட்டால் அது அத்தன்டிக், அது யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ப்ரைவேட் பிளாக் செயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்மளோட டேட்டாஸ் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கணும், அது மற்றவங்களுக்குலாம் தெரியக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்டிஃபிகேட்ஸ்லாம் யூனிக்காக இருக்கும், அதை காப்பீஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இது பிளாக் செயினில் போட்டு எங்கெங்கே யூஸ் பண்ணணுமோ அவங்க வந்து அந்த பிளாக் செயின் ஆக்சஸ் பண்ணி அந்த டேட்டாஸை வாங்கிக்கலாம். அப்போ கூட அவங்களுக்கு வந்து அந்த காப்பி அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இந்த பர்சன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது அப்படின்ற டீட்டெயில் அதில் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு நாலேஜே இருக்கக்கூடாது, ஜீரோ நாலேஜ் இருக்கணும், பட் ஆனால் அது ஒரு ப்ரூஃப்.
ஸோ அந்த பிளாக் செயினில் வந்து இது வெரிஃபைடு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ எப்படி கேஒய்சி எப்படி பண்ணுறோம், ஸோ கேஒய்சி வெரிஃபைடு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே கான்செப்ட் தான் எஜுகேஷன்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப், அந்த ப்ரூஃபே கொடுக்காம we can prove that it is authentic. நம்ம 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கோம், 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கோன்றதை பண்ண முடியும். ஸோ இது வந்து பாசிபிள் இன் பிளாக் செயின். ஸோ இது ஒன் யூஸ் கேஸ். இது மாதிரி மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லையும் வந்து நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது. அதில் ஃபியூ வந்து நெக்ஸ்ட் ஃபியூ ஸ்லைட்ஸில் பார்ப்போம். இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் பிளாக் செயின், ஸோ இப்போ நம்ம பார்த்த டைப்ஸில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக என்னென்ன பிளாக் செயின் இருக்குது, டைப்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ பப்ளிக் பர்மிஷன்லெஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸிஸ்டிங்கில் பிட்காயின் அண்ட் எத்தீரியம். ஸோ பிட்காயின் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இது இட்ஸ் a கிரிப்டோ கரன்சி. பட் அதோட அண்டர்லைனிங் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளாக் செயின் தான். பட் அது கரன்சி ரொம்ப ஃபேமஸ் ஆகி பீப்புள் ஸ்டார்டட் ட்ரேடிங். ஸோ எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பப்ளிக் பர்மிஷன்லெஸ் பிளாக் செயின். இந்த பிளாக் செயினில் வந்து யார் வேணால் வந்து அவங்களோட அப்ளிகேஷனை கோட் பண்ணலாம். ஸோ லெட்ஸே அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, சாலிடிட்டின்னு ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன் செய்யலாம். அது வந்து டேப்னு சொல்லுவாங்க. அதை செஞ்சு அது வந்து நீங்கள் அதில் லான்ச் பண்ணிக்கலாம். லான்ச் பண்ணி பப்ளிக்கில் வந்து நீங்கள் வந்து பீப்புளை வந்து யூஸ் பண்ணுற யூசேஜுக்கு நீங்கள் வந்து பண்ணலாம், லான்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்ப்போம் என்னென்ன எக்ஸிஸ்டிங் இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோஷியல் மீடியா மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒரு கோடை ஒன்று செஞ்சு அதை நம்ம அதில் போட்டுட்டு we can connect to our UI APIஸ்லாம் கனெக்ட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எத்தீரியம் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அடுத்து வந்து ப்ரைவேட் பர்மிஷன்டு. ஸோ ஹைப்பர் லெஜர் வந்து இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. ஸோ நம்மளே வந்து நமக்கு ஒரு ஓனில் பிளாக் செயினை கிரியேட் பண்ணுறதுக்கு, ப்ரைவேட் பிளாக் செயின் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹைப்பர் லெஜர் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். என்டர்பிரைஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்டர்பிரைஸ் அண்ட் கன்சார்டியம் இன்னொரு டைப் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலர் பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள் எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளாக் செயினுக்கு வந்து காசு கான்ட்ரிபியூட் பண்ணி அப்புறம் அதை ஷேர் பண்ணிப்பாங்க. அதோட யூசேஜ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோரம் வந்து எப்படின்னா பேங்க்குக்கு. ஸோ பேங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். இட்ஸ் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே சிமிலராக இருக்கும். ஏன்னா லோன்ஸ் இருக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், அது கிளியரன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி சிமிலர் தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பிளாக் செயின் இருக்குது காமனாக, யார் வேணால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பேங்க் வேணாலும். ஆனாலும் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக, இது ப்ரைவேட், ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும். இன்னொரு பேங்க் வந்து இன்னொரு பேங்க்கோட இதை பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து கன்சார்டேட்டில் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு பேக் அண்ட் சர்வர் வந்து செட்டப் பண்ணுற மாதிரி அதோட யூசேஜ் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாமே வந்து எல்லாமே ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வந்து நம்ம நிறையா வந்து கெப்பாசிட்டி, நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் கொண்டு வரலாம். ஐ மீன் த்ரூபுட் கொண்டு வரலாம், டிரான்சாக்ஷன் பர் செகண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இது வந்து பாசிபிள் ஆக்குனது கோரம். இதே மாதிரி R3 கோடான் இருக்குது. ஸோ இதே மாதிரி சப்ளை செயின், அப்புறம் மெடிக்கல் இதில் ஃபீல்டெல்லாம் வந்து ஹெல்த் கேர் ஃபீல்டில் வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த R3 கோடா வந்து பிளாக் செயின் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த விதத்தில் வந்து சிமிலர் பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள் எல்லாத்தையும் வந்து we can bring it together and that became a separate type called என்டர்பிரைஸ் அண்ட் கன்சார்டியம். ஸோ என்டர்பிரைஸ், ஸோ அந்தந்த என்டர்பிரைஸுக்கு ஒரு பிளாக் செயின் செஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த டைப். இப்போ இந்த சைடு நம்ம பார்க்குறது வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்த டைப்ஸில் இருக்கிற பிளாக் செயின் டைப்ஸில் இருந்து என்னென்ன ரியல் டைம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் நடந்திருக்கு, ஸோ இது என்னென்ன ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து நம்ம ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரேட்லென்ஸ். ஸோ ட்ரேட்லென்ஸ் வந்து IBM அண்ட் MERSK கொலாபரேஷனில் செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட். ஸோ இதில் என்னென்னா MERSK வந்து ஒரு ஷிப்மெண்ட் கம்பெனி. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஷிப்பிங் சொல்யூஷன், அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னென்னா ஸோ லெட்ஸே இந்தியாவிலேருந்து ஒரு ஷிப்மெண்ட் அமெரிக்கா வரைக்கும் போகணும். ஸோ அதுக்கு போகிற வழியில் எத்தனை கண்ட்ரீஸோட சீ வாட்டர்ஸ் வந்து அவங்க வந்து கிராஸ் பண்ணி போகணும். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒவ்வொரு கண்ட்ரி பார்டர் கூட போகிறப்ப அந்தந்த போர்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட வந்து அவங்க வந்து கிளியரன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த இது வந்து ஷிப்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுவாங்க அவங்க இதில் போகிறது. இப்போ வந்து ரியல் டைமில் வந்து இது எல்லாமே ஒரு பேப்பர் ஒர்க்காக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு கண்ட்ரியோட போர்ட்டில் போய் லேண்ட் பண்ணி அவங்க வந்து அந்த கிளியரன்ஸ் வந்து கையில் இதில் சர்டிஃபிகேட்டை வாங்கி அதுக்கப்புறம் தான் அது பண்ணணும். ஸோ இது ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போர்ட்லேயும் வந்து 1 to 2 days வரைக்கும் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இதனால் வந்து இது வந்து ரொம்ப டிலே ஆகுது, அந்த மூவ்மெண்ட் ஆஃப் த ஷிப்மெண்ட். ஸோ இதனால் என்ன பண்ணாங்க, ஸோ இதை வந்து பிளாக் செயின் மூலிமா சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா தே கிரியேட்டட் அ பிளாட்ஃபார்ம். இது வந்து ஹைப்பர் லெஜரில் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ எல்லா போர்ட்டும் அதில் இருப்பாங்க அண்ட் எல்லா ஷிப்பிங் கம்பெனியும் வந்து அதில் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து இந்தியா போர்ட்லேருந்து கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து அந்த பிளாக் செயினில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இது இம்யூட்டபிள் அண்ட் இது வந்து ரொம்ப அத்தன்டிசிட்டியாக இருக்கிறதுனால எல்லா போர்ட்டும் வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருவாங்க ஆன்லைன்லேயே. ஸோ வந்து அந்த போர்ட் வந்து அந்த ஷிப்பு வந்து அந்த போர்ட்டுக்குள்ளே ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து தே வில் கெட் த கிளியரன்ஸ். ஸோ அதனால் வந்து அவங்களோட ஃபாஸ்ட் ட்ராக் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேப்பர் ஒர்க் ரெடியூஸ் பண்ணுறதுனால மர்ஸ்க்கு வந்து எத்தனையோ பில்லியன் டாலர்ஸ் ஆஃப் பேப்பர் ஒர்க் வந்து ரொம்ப இதை பேப்பருக்கு ஸ்பெண்டிங் வந்து ரொம்ப கம்மியாகுதாமா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இது இது பேர் வந்து ட்ரேட் லென்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவர் லெஜர். ஸோ எவர் லெஜர் வந்து டைமண்ட் அண்ட் குட்ஸ் ட்ராக்கிங். ஸோ குட்ஸ் ட்ராக்கிங்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான லெதரு, அப்புறம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குன்னா ஸோ அது எந்த அளவுக்கு அது ஒரிஜினலாக அந்த காசுக்கு வர்த்தா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இது வந்து எந்த ஒரு மர்ச்சண்ட்டும் வந்து அவங்களோட கூட்ஸை வந்து இந்த எவர் லெஜரில் போடலாம். ஸோ தட் பீப்புள் வந்து வாங்குறப்ப வந்து ஒரு ஸ்கேனர் மாதிரி பார்ப்பாங்க. அதில் வந்துட்டு எங்கேருந்து அதோட ஃபுல் லைஃப் சைக்கிள் பார்ப்பாங்க, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அதில் பார்க்க முடியும். ஸோ தட் அவங்க வந்து அதை இன்னும் ட்ரஸ்ட் பண்ணி அந்த இதை வாங்கலாம். ஸோ டைமண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்டுக்கு 25 lakhs 35 lakhs பே பண்ணுறோன்னா அது நிஜமாகவே ஒரிஜினலாக அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குன்றது பார்க்குறதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் மைனிங்கில் யார் மைன் பண்ணது, அதுக்கப்புறம் அது யார் வந்து ஷேப் பண்ணது, யார் வந்து ஷைனிங் பண்ணது, அதுக்கப்புறம் யார் வந்து அது மார்க்கெட்டிங் பண்ணது, அப்புறம் சர்டிஃபிகேட்டு அதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வந்து அதில் ட்ராக் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணி பிளாக் செயினில் போட்டுறாங்க. ஸோ தட் யூசர் வாங்குறப்ப வந்து ஒரு QR கோடு வச்சு ஹீ கேன் கெட் டு நோ த ஹோல் லைஃப் சைக்கிள் ஆஃப் த டைமண்ட். அதுக்கப்புறம் வந்து பீப்புளுக்கும் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் ஆகும். ஸோ ஓகே நமக்கு நிஜமாகவே நம்ம ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் வாங்குறோம் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா IBM ஃபுட் ட்ரஸ்ட். ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபுட் ட்ராக்கிங் பண்ணுறாங்க. இது வந்து இதுவும் IBM பண்ணது. இது வந்து வால்மார்ட்டுக்காக பண்ணது, IBM பண்ணி கொடுத்தது. ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த ஃபுட்டோட லைஃப் சைக்கிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட் இருக்குன்னா அந்த மீட் வந்து எங்கேருந்து வந்துச்சு, எந்த ஃபார்ம்லேருந்து வந்துச்சு, அப்புறம் யார் வந்து அதை மார்க்கெட் பண்ணாங்க, அப்புறம் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் யார் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இது வந்து அதோட ஃபுல் ட்ராக்கிங் எங்கேருந்து ஷிப்மெண்ட்ஸ் கம்பெனிஸில் அந்த மூலியமாக வந்து இது வந்துச்சு அப்படின்றதுக்கு. ஸோ இது ஒரு சொல்யூஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம். ஸோ ஸ்டீம் வந்து டீசென்ட்ரலைஸ் சோஷியல் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து எத்தீரியமில் பண்ணியிருக்காங்க. ஸோ கோட் இருக்கும். ஸோ யார் வேணால் அதை ஜாயின் பண்ணி அதில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ ஃபேஸ்புக். ஸோ டீசென்ட்ரலைஸ் ஃபேஸ்புக் தான் ஸ்டீம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் வந்து ப்ரைவேட் என்டிட்டிஸ் பிளாக் செயின் இம்ப்ளிமெண்டேஷனை பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் எந்த அளவுக்கு பிளாக் செயின் இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துட்டு இருக்குது, எந்தெந்த இதில் POCs நடந்துட்டு இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்து ஃபார்ம் டு ஃபோர்க்குன்ற ஒரு சொல்யூஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது நேம் சொல்கிற மாதிரியே ஒரு ஃபார்ம்லேருந்து ஒரு லேண்ட்லேருந்து எப்படி வந்து ஒருத்தன் சாப்பிட்ற தட்டு வரைக்கும் போகுன்றதை வந்து அது ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறது பேர் ஃபார்ம் டு ஃபோர்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு காஃபி பீனும் வந்து ஒவ்வொரு வெரைட்டிஸ்க்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய டூப்ளிகேட்ஸ் எதுவும் இல்லாமல் எப்படி வந்து ஒரிஜினல் காஃபி பீன் வந்து கன்சியூமர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறன்றது தான் இந்த சொல்யூஷன். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு காஃபி பீனையும் வந்து 3D ஸ்கேனிங் பண்ணி அது வந்து பிளாக் செயினில் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து அதோட ஃபுல் ட்ராக்கிங் இருக்கும். யார் வந்து ஹூஸ் அ ஃபார்மர் அதுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பீனை வந்து இது பண்ணது, கல்டிவேட் பண்ணது, அதுக்கப்புறம் எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினாரு, அதுக்கப்புறம் எந்த ரீட்டைலர் வாங்கினாரு, அதுக்கப்புறம் எங்கேருந்து எங்கே வந்துச்சு. ஸோ இந்த ஹோல் இது. ஸோ இப்போ லெட்ஸே இப்போ நீங்கள் ஒரு காஃபி ஒன்று குடிக்கிறீங்கன்னா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த இது ஒரு ட்ரஸ்ட் வரும். ஸோ இது வந்து ஒரிஜினல் காஃபி தான், நான் குடிக்கிறது இந்த டைப் ஆஃப் காஃபி தான், ஸோ இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இட் இஸ் வர்த் டு இட் அப்படின்றது பண்ணுறதுக்காக இது ஒரு சொல்யூஷன் காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் அ POC ப்ராஜெக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் வந்து நம்மளோட திங்க் டேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்தியாவோட எல்லா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து சஜஷன்ஸ் எல்லாம் நித்தி ஆயோக் டீம் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பிளாக் செயின் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்கு நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தே ஆர் டூயிங் ரிசர்ச் ஆன் இட். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் ஃபார்மசிக்கல், அப்புறம் சப்ளை செயின், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் எனர்ஜி ட்ரேடிங். ஸோ இப்போ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜிங் நிறைய நடக்குது. ஸோ லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ஒரே ப்ரூஃப் வச்சுக்கிட்டு தேர் டெல்லிங் லைக் இது இந்த லேண்ட் வந்து அவங்களுக்கு தான் சொந்தன்றது. ஸோ ஆக்சுவலாக யாருக்கு சொந்தன்றதெல்லாம் தெரியல. ஸோ இந்த மாதிரி ஏன்னா வந்து லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில் வந்து இப்பயும் வந்து ஃபிசிக்கல் லெஜரில் தான் வந்து பத்திரம் எழுதுறது எல்லாமே நடக்குது. ஸோ இதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்கு பிளாக் செயின் எப்படி சொல்யூஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து லெட்ஸே
ஒரு 100 ஒரு பாஸ்ட் 100 ஓனர்ஸ் யாருன்றதை ட்ராக் பண்ண முடியும். அதனால் வந்து அது நம்ம வாங்குறது இவங்ககிட்ட தான் வாங்குறோம், ஓனர்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்காங்கன்றதை ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு லேண்ட் ரெக்கார்டு சொல்யூஷன். ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்லாம் வந்து ப்ராப்பராக கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் பண்ணி தான் வந்து அது வந்து மார்க்கெட்டில் வரணும். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கிளியரன்ஸ் எல்லாமே இருந்தால் மட்டும் தான் பண்ணணும். ஸோ இதில் நிறைய டூப்ளிகேட்ஸ்லாம் வேறு நமக்கு தெரியும், நிறைய ட்ரக்ஸ் வருதுன்றது. ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் பிளாக் செயினில் வச்சு எப்படி அதை வந்து சொல்யூஷன் பண்ண முடியுன்றதையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சப்ளை செயின், எஜுகேஷன் சர்டிஃபிகேட். ஸோ நிறையா ஃபோர்ஜிங் வந்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட் நடக்குது, ஒரிஜினல் நிறைய அடிக்கிறாங்க. ஸோ இதை வந்து எப்படி இதை சால்வ் பண்ணலான்றது நித்தி ஆயோக் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஆந்திரா கவர்மெண்ட் வந்து இப்போ லேண்ட் ரெஜிஸ்ட்ரி சொல்யூஷன், நம்ம முன்னாடி பார்த்த லேண்ட் ரெக்கார்டு மாதிரியே ஸோ லேண்ட் ரெஜிஸ்ட்ரி சொல்யூஷனை வந்து பிளாக் செயினில் பண்ணலான்னு சொல்லி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டெக்னாலஜி வந்து இப்போ வந்து ஒரு எவால்விங் டெக்னாலஜியாக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் இருக்குது. ஸோ அந்த டெக்னாலஜி எவால்வ் ஆகுறப்ப நம்ம எல்லாருமே வந்து எவால்வ் ஆகும். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். ஏன்னா வந்து நாளுக்கு நாள் இதில் அப்கிரேடேஷன் நடக்குது. ஸோ அதை எப்படி நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்க முடியுன்றது தான் இதில் ஒரு சேலஞ்சு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட்ஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது, நிறையா ப்ரைவேட் என்டிட்டிஸ்லாம் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதில் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே தெரியுது திஸ் வில் ரூல் அ வேர்ல்டு இன் த நெக்ஸ்ட் கம்மிங் ஃபியூச்சர். ஸோ அதனால் இந்த டெக்னாலஜி படிச்சிருந்தா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ தேங்க்ஸ் கைஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த டெக்னாலஜி பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்னும் நல்லா டிஸ்கஸ் பண்ணணும், அப்புறம் கிரிப்டோ கரன்சிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன யூ கேன் கனெக்ட் வித் மீ இன் லிங்க்டின், ராம்கிரண் பாலாஜி அப்படின்ற நேமில் இருக்கும். ஸோ ஐ வில் பி ஸோ ஹாப்பி டு ஹெல்ப் யூ கைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்கமிங் டெக்னாலஜியை வந்து கற்று வச்சுக்கிறது இட் வில் பி லைக் மேக்கிங் அவர் செல்ஃப் ஃபியூச்சர் ரெடி. ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.